நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் ஆஃபரை மிஸ் பண்ணிடாருங்க. ஏன்னா 70,000 பட்ஜெட் உள்ள மொபைலாக 40,000 கிடைக்குது. ஸோ என்னங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அண்டர் 10Kலேருந்து 45Kக்குள்ளே இருக்க பெஸ்ட்டு மொபைல் டீல்ஸ் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேல் சேல் ஆஃபரில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அண்டர் 10Kக்குள்ளே பார்க்கலாம். அண்டர் 10Kக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னா நான் ஒரு மொபைல் தான் எடுத்து வச்சுருக்கேன், மோட்டோ G35. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டு மொபைல்னே சொல்லுவேன். 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே, கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்தவரை பார்த்தா யூனிசெக்ஸ் 7760ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓகேவான ப்ராசர் தான். நான் மெயினாக இந்த மொபைல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மெயினாக இந்த மொபைல் எனக்கு பிடிச்சது பார்த்தா கேமரா தான். அண்டர் 10Kக்குள்ளே 4Kல வீடியோ எடுக்கிற மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா குவாலிட்டியுமே பார்த்தா ஓரளவுக்கு ஓகேவாகவே இருக்கும். இதோட லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12K to 10K கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த சேல் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 9Kக்கு வந்துருக்கு. 9Kக்கு ஒரு ஓவரால் நார்மல் யூசேஜ் அண்ட் டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸும் ஓகேவாக இருக்கும். அடுத்து அண்டர் 20K. அண்டர் 20Kக்குள்ளே பார்த்தா 3 மொபைல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 மொபைல் பார்த்தா மோட்டோ. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தா CMF Phone 2 Pro. ஸோ இந்த மொபைல் பார்த்து சொல்ல அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1300Hzக்கான HPM பிரைட்னஸ் இருக்குது, 3000Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை பார்த்தா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மொபைல் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தா MediaTek Dimensity 7300 ப்ரோங்கிற இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்காங்க. அண்ட் கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமரா குட்டுன்னே சொல்லுவேன். ஸோ கேமரா குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்ல. இந்த மொபைல் லான்ச் ஆக சொல்ல பார்த்தா 25Kக்கு லான்ச் ஆச்சு. இப்போ இந்த சேல் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 80Kக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டோ G96, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோட்டோ H16 ஸ்டைல். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G96. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்கை சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே பொறுத்த 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 3D கேவ்டு POLED டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1600Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை பார்த்தா Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும் ஓவராலாக. பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தா 5500 mAhக்கான பேட்டரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான அடாப்டரும் இருக்குது. கேமரா பொறுத்தவரையும் டீசெண்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் இந்த மொபைலில் சொல்லும் அப்படின்னா ஓவரால் யூசேஜுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் உள்ள நல்ல மொபைல். ப்ரைஸிங் பொறுத்தவரை லான்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா 23Kக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சேல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 80Kக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து இதே மோட்டோவில் மோட்டோ H60 ஸ்டைல்ஸ். ஸோ இந்த மொபைல் பற்றி சொல்ல அப்படின்னா டிஸ்பிளே பார்த்தா கிட்டத்தட்ட சேம் தான். அதில் பார்த்தா ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தா 144Hz இருக்கும் G96ல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தா 3000Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது, 1400Hzக்கான HPM பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ராசர் பொறுத்தவரை பார்த்தா Snapdragon 7 Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தா ஓவராலாக ஓகேவாக இருக்கும். அண்ட் கேமரா பொறுத்தவரை பார்த்தா பேக் சைடில் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 30 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமராவும், அடுத்து மூணாவதாக பார்த்தா 3-in-1 ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும், நல்லா இருக்கும் கேமரா. ஸோ G96 கம்பேர் பண்ண சொல்ல இதில் பார்த்தா கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடிஷ்னலாக இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, IP68க்கான ப்ரொடக்ஷன் இருக்குது. அண்ட் SD கார்டு போடுற ஆப்ஷனுமே இந்த மொபைலில் அவைலபிளாக இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலிஷ் பெண்ணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ராப் பண்ணுறது, எதாவது நோட் பண்ணோம்னா நோட் பண்ணுறது, இதை மாதிரி எழுதுறதுக்கு இந்த பெண்ணையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண சொல்ல 29K to 39Kக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த சேல் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 20Kக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 20Kக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மொபைல் நான் சொல்லுவேன். அடுத்த அண்டர் 30Kக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 மொபைல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். ஃபஸ்ட்டு மோட்டோ மொபைலை பார்க்கலாம். மோட்டோ H16 Fusion. இந்த மொபைலை பார்த்து சொல்ல அப்படின்னா டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான 1.5K ரெஃப்ரெஷ் உள்ள POLED சூப்பர் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ராசர் பொறுத்தவரை பார்த்தா MediaTek Dimensity 7400ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா குட் ப்ராசர் பார்த்தா நல்லா இருக்கும், ஓரளவு டீசெண்டாகவே இருக்கும். அண்ட் பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தா 5500 mAhக்கான பேட்டரி இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்டில் செல்ஃபிக்கு பார்த்தா 32 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. அப்படியே பேக் சைடில் வந்தோம் அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்குது, 30 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேமரா மாதிரியே ஒரு சென்சார் இருக்குது. கேமரா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நல்லாவே இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. கூகுள் பிக்சல் இதெல்லாம் வந்து நான் கம்பேர் பண்ணல, கம்பேர் பண்ணாமல் இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்க சொல்ல
இந்த மொபைல் பார்த்தா கேமராவில் இருக்கும் அண்ட் ஓவரால் ஸ்பெக்குமே இந்த மொபைலில் நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் அல்ட்ரா வைட்லையும் செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் லான்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் ப்ரைஸாக 26K லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த சேல் ஆஃபரில் 21K அவைலபிளாக இருக்குது. அண்ட் 30K பட்ஜெட்டில் ரெண்டாவது இருக்க மொபைல் கூகுள் பிக்சல் 8a. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இப்போ ஏன்டா எடுத்து இந்த மொபைல் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மொபைல் லான்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 53K பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த சேல் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 30K அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட்டாக இந்த மொபைல் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தான். கூகுள் பிக்சல் மொபைல் எடுத்தாவே மெயினாக நிறைய பேர் வாங்குறது கேமரா காண்டி தான். ஸோ கேமரா இந்த மொபைலில் பெஸ்ட்டாகவே இருக்கும். மற்றபடி ஓவரால் ஸ்பெக்லாம் பார்க்க சொல்ல டீசெண்டாக இருக்கும், ஓகேவாக இருக்கும் சொல்லலாம். கேமரா தான் இந்த மொபைலில் மெயினாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் வந்திருக்கும். மோட்டோ H16 ஃபியூஷனும் மோட்டோ H16 ஸ்டைலிஷும் கிட்டத்தட்ட ப்ரைஸிங் பார்த்தா 1000 ரூபா தான் டிஃப்ரெண்ட். இதில் எது பெஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்கை வச்சு பார்க்க சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டைலிஷில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த பென்னு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, வேறு SD கார்டு சப்போர்ட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செட் ஆகிறவங்க அந்த மொபைல் சூஸ் பண்ணலாம். மற்றபடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெக்லாம் சேம் தான் ரெண்டு மொபைலுக்கும். அடுத்து லாஸ்ட் செக்மெண்ட்டான அண்டர் 40 to 45K இந்த செக்மெண்ட்குள்ளே ஒரே ஒரு மொபைல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மொபைல் தான் சாம்சங் கேலக்ஸி X24. இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் ஆஃபர்லேயே ஒரு பெஸ்ட்டு டீல் அப்படின்னா நான் இந்த மொபைல் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த மொபைலோட ப்ரைஸிங் பார்த்தா லான்ச் பண்ண சொல்ல பேஸ் வேரியன்ட் பார்த்தா 75K கிட்ட லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 40K அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த S24 பற்றி ஃபுல் ஸ்பெக்கின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஐக்கான்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆஃபரை வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த எல்லா மொபைலோட ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை பை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.